ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் டைப்ஸ் இன் கிளாஸ் அப்படிங்கிற வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லோக்கல் வேரியபிள்ஸ்னால் என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன, கிளாஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரென்சஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம ஜாவா பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த வேரியபிள் டைப்ஸ் இன் கிளாஸ் அப்படிங்கிற வீடியோ. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஜாவா கிளாஸ்க்குள்ளே வந்து சில வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். மெத்தட்ஸ்க்கு வெளியேயும் ஜாவா கிளாஸ்க்கு உள்ளேயும் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸை தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி மெத்தட்ஸை வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நமக்கு ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம எல்லா ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மெயினாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்ககிட்ட என்ன இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி இருக்கணும். ஸோ அதனால் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ஸ்டெப் வந்து என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறமாட்டிக்கு ஆப்ஜெக்ட் நேம் கொடுப்போம். அதுதான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட்டாக ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ரெண்டுமே கொடுத்துருப்பீங்க. ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறமாட்டிக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டரோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ணியிருப்போம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கலாம், இல்லை வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டராக கூட இருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறமாட்டிக்கு சப்போஸ் எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சின்டாக்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேரியபிள்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாட் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து C++ல் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் நேமை வந்து குறிக்குது. டாட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு வேரியபிளை நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வேரியபிள் நேமை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு ஒரு மெத்தடை வந்து நான் வந்து கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணிவிட்டு டாட் ஆப்ரேட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு நீங்கள் அந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம், அந்த மெத்தட் நேமை யூஸ் பண்ணி. ஸோ எப்போவுமே ஒரு வேரியபிளை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணணும் கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டாட் ஆப்ரேட்டர் ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த வேரியபிள் நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தட் நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கடைசியில் செமிகோலன் வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் எப்படி நீங்கள் கால் பண்ணுறது அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடை வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்லிப்ஸ் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்டுக்கு நான் ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி இருந்து ஒரு 2 வீடியோஸில் பார்த்துட்டு வரோம் பப்பி கிளாஸை பற்றி. ஸோ அந்த கிளாஸை தான் நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து எழுதியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு லென்த்தி கோடாக இருக்கும், ஆனால் அந்த கோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சப்பாக தான் அந்த கோடு. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வந்து பப்பி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ ஃபீல்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பப்பி ஏஜ். ஸோ பப்பிக்குன்னு ஏஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நான் வந்து இங்கே வந்து சொல்கிறேன்.
ஸோ ஒரே ஒரு ஃபீல்டு வந்து இருக்குது. அதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜரில் இருக்குது. ஸோ அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேம் அந்த ஃபீல்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா பப்பி ஏஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, ஸோ பப்பிங்கிற கிளாஸில் ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ எத்தனை பிஹேவியர்ஸ், அதாவது எத்தனை மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செட் ஏஜ். இந்த பப்பி அப்படிங்கிறது மெத்தடுன்னு வருமா? வராது. ஏன்னா வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது வந்து மெத்தட் கேட்டகரியில் வராது. ஏன்னா இங்கே கிளாஸ் நேமும் இந்த நேமும் ஒரே மாதிரி இருக்கனால இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ செட் ஏஜ், கெட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது போக மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டை பற்றி பார்த்தோம். நம்ம ஏன் இந்த இன்டீஜர் டைப்பில் இருக்கக்கூடிய பப்பி ஏஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பப்பி ஏஜ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம டாக்குன்னு தான் எக்ஸாம்பிள் பப்பி வந்து எடுத்திருக்கோம் இந்த கிளாஸில். ஸோ அதோட ஏஜை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபீல்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஸோ அதே தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் என்னவோ அதே தான் கன்ஸ்ட்ரக்டர் நேமோ கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். அதாவது அந்த பப்பியோட நேமை பாஸ் பண்ணி ஜஸ்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ system.out.println அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஜஸ்ட் we are printing name chosen as. ஸோ ஏன்னா நேம் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த நேமை வந்து வாங்குறத அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான் அந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக். அப்படின்னா பப்ளிக்காக நம்ம எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாய்ட் அப்படிங்கிற டேட்டா டைப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாவாவில். ஸோ செட்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ ஏதாவது வந்து செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே அப்போ நீங்கள் எப்போவுமே செட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பப்பி ஏஜ் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு வேரியபிள், அதாவது ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ வந்து செட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் டேரெக்டாக செட் பண்ணாமல் இந்த மாதிரி செட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் செட் அப்படிங்கிற நேமோடய ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ செட் ஏஜ், நம்ம ஏஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் செட் பண்ண போகிறோம். ஸோ செட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட் டைப்பில் இருக்குது. ஏஜை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த ஏஜை தான் வந்து இந்த பப்பி ஏஜுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபீல்டு இருக்குது இல்லையா பப்பி ஏஜ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ பேராமீட்டர் வழியாக ஏஜை வாங்கி இந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பப்ளிக் டைப் தான். ஆனால் ரிட்டன் டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜராக இருக்குது. ஸோ கெட் ஏஜ் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்து இந்த ஃபீல்டை வந்து பார்த்திங்கன்னா சில வேல்யூஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வேரியபிளை வச்சு ஆக்சஸ் பண்ணாமல் கெட் ஏஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்டர்ஸ். ஸோ ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா செட் ஏஜ் அப்படிங்கிற செட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேரியபிளோட வேல்யூவை நீங்கள் கெட் பண்ணணும், அதாவது வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த கெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிளாஸஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டைப் எப்போவுமே வாய்டாக தான் இருக்கும். ஏன்னா இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் பேராமீட்டர் வந்து கண்டிப்பாக பேராமீட்டர்ஸ் இருக்கும், ஒரு பேராமீட்டராவது இருக்கும். ஆனால் கெட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர் இல்லை என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போதோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே உள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா பப்பியோட ஏஜ் என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த பப்பி ஏஜை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேரியபிளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணுறோம், இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ இன்டீஜர் வேல்யூ அதுதான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ கடைசி என்ன பண்ணியிருக்கோம்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சஸிங் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். அதாவது ஒரு கிளாஸில் வேரியபிள்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பப்பி ஏஜ் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு இன்டீஜர் வேரியபிள். மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏஜ், கெட் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கிளாஸோட வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா
இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லி போட்டு ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா பப்பி, ஸோ அதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆப்ஜெக்ட் நேம் மை பப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு நேம் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பப்பி ஆஃப் டாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ எப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகுதோ, ஸோ மை பப்பி அப்படிங்கிற கிளாஸுக்கு மை பப்பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த டாமி அப்படிங்கிற இந்த நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ஸ்டெப். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு வேரியபிளை கால் பண்ணால் இதான் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை மெத்தடை வந்து கால் பண்ணணும்னா இதான் வந்து சின்டாக்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா மை பப்பி அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், சின்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேம் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் மெத்தட் நேமிங் கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமாட்டிக்கு பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து எம்டியாக விட்டுறலாம். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா மை பப்பி. ஸோ மை பப்பி அப்படிங்கிறத வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ செட்டேஜ் அப்படிங்கிற மெத்தட். ஸோ செட்டேஜ்ங்கிற மெத்தடை கால் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு பேராமீட்டர் நான் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். அந்த பேராமீட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் இருக்கணும். ஸோ ஏஜ் வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மை பப்பி டாட் செட்டேஜ் 2ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறப்ப எனக்கு இங்கே இந்த ஃபங்க்ஷன் உள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகும். என்னென்னா பப்பி ஏஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஏஜோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுறோம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் மெத்தட், அதாவது கெட்டேஜ் அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் வந்து மை பப்பி டாட் இந்த மெத்தட் நேம் வந்து கெட்டேஜ். ஸோ கெட்டேஜ்னு சொல்லி கால் பண்ணுறோம். இதுக்கு எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பப்பீஸ் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பி ஏஜை பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி போனதுலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், பப்பி ஏஜை அசைன் பண்ணிட்டோம் 2ன்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த 2 லைனில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் இருக்கணும், அப்புறம் டாட் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் அந்த மெத்தட் நேம். ஸோ இந்த 2 லைன்லேயும் நம்ம அதை தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேரெக்டாக வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி டாட் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிள் நேமை டேரெக்டாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் வேரியபிள் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் இது வந்து வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேமில் என்ன இருக்கோ ஸோ டேரெக்டாக நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் கொடுத்தோன்னே எப்படி அவுட்புட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நேம் சூசன் இஸ் டாமி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எப்படி இது இந்த ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜாவா லாங்குவேஜ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் ப்ரோக்ராமில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஜாவா கம்பைலர் எல்லாமே பில்ட் பண்ணி முடித்தோடனே இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. மெயின் ஃபங்க்ஷனில் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு பார்க்கும் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பப்பி அப்படிங்கிற கிளாஸுக்கு மை பப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோட என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸோ இந்த உங்களுக்கு மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோமா. ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுறோம்னா உள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேம் சூசன் இஸ் நம்ம என்ன நேம் பாஸ் பண்ணுறோமோ அதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லைன் பிரிண்ட் ஆகிருக்கு. நேம் சூசன் இஸ் டாமி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா மை பப்பி டாட் செட்டேஜ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோமா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தடை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டேஜ் அப்படிங்கிறப்ப இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பப்பியோட ஏஜ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அது ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஜஸ்ட் அந்த பப்பி ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளை வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் அசைன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த லைனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டேஜ் அப்படிங்கிற மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் மை பப்பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மூலயமா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா பப்பீஸ் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் லைனாக பிரிண்ட் ஆகிருக்கு. பப்பீஸ் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து என்னென்னா இந்த லைனில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பப்பி ஏஜ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த லைனில் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைனில் ஒரு இது பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த லைனில் ஒரு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் எல்லாரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா வேரியபிள் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா 2 விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளோட வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் நேமை வச்சு அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு மெத்தட் மூலியமாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 2 விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் கிளியராகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஒரு கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு டாட் ஆப்ரேட்டர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மெத்தட்ஸையோ இல்லை அந்த வேரியபிள்ஸையோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.